வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வாங்க ஜெயாஸ் கிச்சனில் சூப்பரான கத்திரிக்காய் கடைசல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் சேர்த்திருக்கேன். அதோடைய சீரகம், கடுகு, கடலப்பருப்பு, உளுந்து பருப்பு எல்லாம் சேர்த்தி நல்லா பொரிய விட்டு எடுத்துப்போங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 6 வரமிளகா சேர்த்திப்போம். அதோடைய 4 பல் பூண்டு, கொஞ்சமாக வெங்காயம், ஒரு வெங்காயத்தை நீல வாக்கில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பெரிய வெங்காயமாக சேர்த்திட்டு அதுக்கப்புறமா அது நல்லா எண்ணெயில் வதங்கி வந்ததுக்கப்புறமா கத்திரிக்காய் சேர்த்திப்போம். கத்திரிக்காய் ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டுங்க. நல்லா எண்ணெயில் கத்திரிக்காய் வதங்கினா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 3 தக்காளி சேர்த்துவோம். சேர்த்து நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அதோடையே நல்லா கலந்து விட்டு ஒரு தட்டை போட்டு நல்லா மூடி வச்சிடலாங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா தண்ணி விட்டு வந்திருக்கும். அந்த கத்திரிக்காய், தக்காளி எல்லாம் வதங்கி அதுலேயே நமக்கு தண்ணியெல்லாம் வந்திருக்கும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்திப்போம். ரொம்ப தண்ணி சேர்த்த வேண்டாம். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்த்தி நல்லா ஒரு 2 கொதி வர வரைக்கும் நம்ம மூடி வச்சு மறுபடி வேக வச்சுக்கலாங்க. ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தட்டு போட்டு மூடி வச்சோம்னா ஒரு 5 நிமிஷத்தில் நமக்கு இதுக்கப்புறம் கத்திரிக்காய் வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து நல்லா கடைஞ்சி எடுத்துட்டோம்னாக்கா சூப்பரான கத்திரிக்காய் மசியல் ரெடி ஆயிருங்க. மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இது இட்லி, தோசைக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு முறை செஞ்சு பாருங்கள் நீங்களும். இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.